குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் குழந்தைகளை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலாக குழந்தை பிறந்த உடனே இந்த இடது கையில் ஒரு பிசிஜி ஊசி போடுவாங்க, போலியோ சொட்டு மருந்து போட்டிருப்பாங்க, ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போட்டுப்பாங்க. இந்த இடது கையில் போட்ட ஊசி வந்து 2 மாதத்தில் புண்ணாகி 1 வயசில் தழும்பு வரும். அது நார்மல் தான், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இந்த புண்ணானதுனால என் குழந்தை அழுகுது, அதில் பவுடர் போடணுமா, மருந்து கொடுக்கணுமா, ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, நிறைய தாய்மார்கள் கேட்பாங்க. அப்படி போகணும் அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் 1.5 மாதம் 2.5 மாதம் 3 மாதத்தில் ஒரு ஊசி போடுவீங்க. 9 மாதத்தில் ஒரு ஊசி, 1.5 வயசில் ஒரு ஊசி, 5 வயசில் ஊசி. இது ஜிஹெச்சில் பொதுவாக போடுற ஊசி. இதில் எந்த ஊசிக்கு முக்கியமாக வடிவம் இருக்குன்னா, அந்த 1.5 மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் போகிற டிபிடிங்கிற அந்த பென்டாவேக் வேக்சினுக்கு வந்து 2 தொடையில ஊசி போடுவாங்க, கையில் ஒரு ஊசி போடுவாங்க குழந்தைகளுக்கு. அந்த ஊசி, அந்த தொடையில போட்ட ஊசி வந்து கண்டிப்பாக வலி கொடுக்கும். ஏன்னா அது கவர்மெண்ட்ல போகிற ஊசி பெரிய வலி ஊசி தான். பிரைவேட்ல வந்து வலி இல்லாத ஊசி, வலி இருக்கிற ஊசி ரெண்டுமே இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த ஊசி போடும்போது கண்டிப்பாக வலி இருக்கும். அந்த வலி இருந்துச்சுன்னா நீங்கள் பேராசிட்டமால் வந்து அப்போ ஒரு வேளை கொடுத்துக்கலாம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேளை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்ட பேராசிட்டமால் கொடுக்கலாம், இல்லைனா தேவையில்லை. வீக்காக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸுக்கு வந்து நீங்கள் ஐஸ் கட்டி ஒத்தரம் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு மேலே வீக்காக இருந்துச்சுன்னா நம்ம சுடுதண்ணி ஒத்தரம் தான் கொடுக்கணும். சில குழந்தைகளுக்கு ஈவெண்ட்ஸ் கூட வரும், சிவியர் அனஃபைலாக்டிக் ரியாக்ஷன்லாம் வரும். அதுக்காக நம்ம வந்து தடுப்பூசி போடாமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் குழந்தைகள் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாரி ரியாக்ஷன்லாம் வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து எந்தெந்த ஊசியை நம்ம கண்டினியூ பண்ணணும், எந்த ஊசி கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிபிடி ஊசி வந்து ஒரு வலியுறுப்பு ஊசி தான். இது இல்லாமல் வேறு நீங்கள் வந்து ஊசி போட்டுட்டு ஒரு 1/2 hour நீங்கள் கவர்மெண்ட்டில் போட்டாலும் ப்ரைவேட்டில் போட்டாலும் அந்த ஹெல்த் செட்டப்பில் இருக்கிறது நல்லது. ஏன்னா சில இன்ஜெக்ஷனுக்கு வந்து ஈவன் ரியாக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஊசி போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம முதல் குழந்தைகளுக்கு ஏதாவது ரியாக்ஷன் வந்திருக்குதா, எக் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு சில வேக்சின் வந்து போட மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1.5 மாதம் ஊசி போடும்போது சின்ன குழந்தைகளுக்கு வந்து தொடையில் 2 தொடையிலையும் ஊசி போடுறதுனால கொஞ்சம் வலி வீக்காக இருக்கும். ஸோ பசிக்கு பால் குடிக்க சிரமப்படுவாங்க, 2-3 நாளைக்கு மோஷன் போக சிரமப்படுவாங்க. அதெல்லாம் நார்மல் தான். ஸோ இதை பற்றி ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டாம். இது நார்மலாக எல்லா குழந்தைகளும் நடக்கிறது தான். ஸோ வேக்சினை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறதுக்கு பார்க்குறேன். அப்புறம் தாய்மார்களுக்கு வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ எந்த டாப்பிக்கை பற்றி போடணும் அப்படிங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ அந்த டாப்பிக்கில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.